ஹலோ, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ராஜாஜி நகரில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை. அதனால் மார்னிங் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங்காக கோவில் போகலான்னு வந்திருக்கோம். ஈவினிங் வந்து ஒரு 3:30 கிட்ட ஆகுதுங்க. ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்தால் இன்னும் கூட்டம் அதிகமாகிடும், குழந்தைய வச்சுட்டு சமாளிக்க முடியாதுன்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம். நாங்கள் கேஆர்புரத்துலேருந்து வரத்துக்குள்ளே செம்ம டிராஃபிக். 3:30 மணிக்கு கிளம்பி 4:30 மணிக்கு கிட்ட ஆகிடுச்சு, 4:30 கிட்ட ஆகிடுச்சுங்க. நாங்கள் சரி ஸ்பெஷல் தரிசனத்தில் போனால் சாமி கிட்டக்க பார்க்கலாம்னால ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்பெஷல் தரிசனத்துக்கு தாங்க நாங்கள் இப்போ போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டைம் கரெக்டாக வந்துட்டு 4:30 to 4:45 கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் இப்போயே பார்த்திங்கன்னா க்யூ இருக்குது. சுற்றி வரும்போதே ரொம்ப செம குட் வைப்ஸாக இருந்துச்சுங்க. நிறைய பேர் காவடி தூக்கிட்டு அந்த மேலே சத்தம் இது அது நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. கோவிலை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? கோவில் அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கங்க. அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துவிட்டோம். கோயிலுக்குள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா விநாயகருக்கு அழகாக சந்தன காப்பு அலங்காரம் பண்ணி சூப்பராக நம்மளுக்கு வந்து காட்சிகள் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு அம்மன் சன்னதி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உச்சோர் முருகர் சன்னதிக்கு இங்கே தான் வந்துட்டு தீபாராதனை தேங்காய் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் இப்போ சூப்பராக உட்காந்துட்டு நம்மளுக்கெல்லாம் காட்சிக்கு வந்து இருக்கிறார். அப்போ இங்கே தான் வந்துட்டு அர்ச்சனையும் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே மூலஸ்தானத்தில் வந்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு நம்ம போனோம் தாங்க. இங்கே தான் பூ தரது, ஆர்த்தி காமிக்கிறது எல்லாமே இங்கே தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் கொடுத்து அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு நல்லபடியாக இப்போ வந்து முருகரை சேவிச்சிட்ருக்கோங்க. முருகரோட ஆசை அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் வந்து கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். நம்ம ஊர்லலாம் வந்துட்டு தேங்காய், வாழைப்பழம், பூ இதெல்லாம் வச்சு அதாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க. பட் இங்கே வந்துட்டு நம்ம பூ கொடுத்தாலே அர்ச்சனை பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காவடியை வந்துட்டு அங்கே சாமி கும்பிட்டு வச்சுட்டு திருப்பி இப்போ வந்து மூலஸ்தானம் சாமிக்காக எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து சாமி கும்பிட நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து மூலஸ்தானம் போகிறதுக்கோசரம் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கோவிலில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பூ டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது. முருகருக்கு பின் அலங்கார பிரியராச்சு, முருகருக்கு அலங்காரம் இல்லாமையா? பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட மூலஸ்தானம் கிட்டே வந்துட்டோங்க. இப்போ முருகர் வந்து நம்மளுக்கு காட்சி அளிக்க போகிறார். எல்லோரும் முருகரை பார்த்து அவரோட ஆசையை பெற்று நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேங்க. இதுதான் மூலஸ்தான முருகர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூலஸ்தான சாமியை கும்பிட்டாச்சு. இப்போ நீ இறங்கி வந்திங்கன்னா வந்து கீழே வந்து துர்கை சன்னிதி இருக்குது. ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. துர்கை அம்மனுக்கு எவ்வளோ அழகான ஒரு பூ அலங்காரம் பார்த்திங்களா? ஸ்கர்ட் அந்த அம்மா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே வந்துட்டு பூ பாவாடை மாதிரி தாங்க அழகாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ துர்கை அம்மன் சைடில் சன்னதிக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அவங்க காவடி எடுத்துகிட்டு வந்தாங்களா, அந்த காவடியிலேருந்து பூ எல்லாத்தையுமே வந்து இங்கே மேலே சாமிக்கு போட்டுட்டு இங்கேயும் அந்த காவடி கானில் எடுத்துகிட்டு வந்த எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு அந்த கூடை இதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காலபைரவருக்கு இங்கே ஒரு சன்னதி இருக்குது. ஆனால் அந்த சன்னதி இன்னும் கட்டிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் கோயிலில் வந்து எல்லாமே சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம இங்கே பிரசாதம் வாங்க போகிறோம். இப்போ இந்த சைடில் இருக்கிற மண்டபத்தில் தாங்க பிரசாதம் இப்போ சைடில் இருக்கிற மண்டபத்தில் பிரசாதம் தந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் இந்த கோவிலில் வந்துட்டு என்னென்ன இன்றைக்கி டொனேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட்டை போர்டை வந்து மேலே வச்சுருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் கிச்சன் இருக்குது. இங்கே வந்துட்டு இன்றைக்கி ஃபுல் டே வந்து பிரசாதம் தந்துட்டுருப்பாங்களாம். ஸோ கீழே இருக்கிற அந்த கிச்சனில் வந்துட்டு பிரசாதம் தந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரசாதத்தெல்லாம் வாங்கி நல்லபடியாக இப்போ வெளியே வந்தாச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எதிர்க்க நிறையா பேர் காவடி எடுத்துகிட்டு எவ்வளோ அழகாக வராங்க பாருங்கள். அப்படியே ஒரு தெய்வீகமாக இருக்குங்க. அப்படியே அந்த சத்தம், அந்த மத்தளம், அந்த சத்தம், அதுக்கப்புறம் வான வேடிக்கை இது எல்லாமே அப்படியே மனசுக்கு இதமாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த கோவிலேருந்து ஒரு நாள் ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து எங்கெங்கே என்ன கோவில் இருக்குன்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட லொக்கேஷன் வந்துட்டு நான் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுறேன். நீங்களும் முருகரோட ஆசையை பெற்று நல்லா இருக்கணும். தேங்க்யூ.